ஹாய், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிலிருந்து சில பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஒரு எலிஃபெண்ட் மாதிரி ஒரு கீச்செயின் மாதிரி செய்கிறது இருந்தது. இது நம்மளே பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கிலீஷில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எல்லாமே சைனீஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு ஸ்லைமும், இன்னொன்று பிங்க் கலரில் தர்மோகோல் பால் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஸ்லைமும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது 3 ரியால், இப்போ எடுத்து வச்சது 5 ரியாலுக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது மினி கேன்வாஸ் போர்டு. ஆல்ரெடி நான் இது நம்ம சேனலுக்காக வாங்கியிருந்தேன். அதில் பெயிண்ட் பண்ணி கூட காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்லைம் செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் பவுலும் ஒரு 3 நெயில் பாலிஷும் எடுத்திருக்கேன். நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக 3D நெயில் பாலிஷும் ஜெல் நெயில் பாலிஷும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷும் எடுத்திருந்தேன். அதை நான் அந்த பவுலுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெசின் ஸ்பூன் இருந்துச்சு. அதனால நான் இது எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் இது வாங்கியிருக்கேன். இதுவுமே நம்ம ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் DIY நம்ம ஏதாவது ரெடி பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். இப்போ இந்த ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த பவுல், அதுக்கப்புறம் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிற நெயில் பாலிஷ், இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற கேன்வாஸ் போர்டு, அதுக்கப்புறம் ஸ்லைம், அதுக்கப்புறம் கீ செயின்காக வாங்கியிருந்தோம்ல, இதையும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது 5 ரியாலுக்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளுக்கு ஒரு 3 பெயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று இருக்குது. அதை நம்ம எடுத்துடலாம். இது ரங்கீலா பெயிண்ட் மாதிரி இருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது கிளாஸ் பெயிண்ட் மாதிரி இருக்கட்டும். இப்போ இது உள்ளே இருக்கிற அந்த ப்ரஷ்ஷையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இது கண்ணாடி கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கீ செயினாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், இன்னொன்று பேக்கில், பவுச்சில், இதிலெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த எலிஃபெண்ட் நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். இதில் இதோட ஸ்கின் கலருக்காக நான் லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அச்சஸ்லாம் நம்ம ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அமேசிங் வேர்ல்டு போயிருந்தப்போ தான் நான் இதை வாங்கினேன். இதில் இப்போ நம்ம யானை வாங்கியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே டால்ஃபின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில அனிமல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீனரி வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எல்லோ கலர் மாதிரியே இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இதில் மீதி பெயிண்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். திரும்பவும் எப்போவாவது கிளாஸ் பெயிண்டிங்கோ அல்லது OHP ஷீட்டில் ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம திரும்பவும் இந்த பெயிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேன்வாஸ் போர்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான கவர் சீல் பண்ணியிருக்காங்க. அதை சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மினி கேன்வாஸ் போர்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டையும் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது டியூப்பில் இருக்கிற மாதிரியான பெயிண்ட் தான். இப்போது நான் அந்த ஒயிட் கலருக்கு பக்கத்துலேயே சுற்றியும் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் 4 சைடுமே டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃபாக மட்டும் கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர், லைட் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் இது எல்லாத்தையும் நீட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ட்ராகன் ஃப்ளைஸ் ஒரு 3 பறந்துட்டுருக்கிற மாதிரி வரைய போகிறேன். இதையே நீங்கள் ஆயில் பேஸ்டரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சில்க் அவுட் மாதிரி தான். பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் இந்த ட்ராகன் ஃப்ளை இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது வரைகிறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்க கூட ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். இந்த நிலாவோடைய வெளிச்சம் இப்படி சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா கார்னரில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 ட்ராகன் ஃப்ளை வரைஞ்சிட்டேன் இல்லையா, இதில் கீழே இருந்து சின்ன சின்ன செடிகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதை வரைஞ்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த கிராஸ் மாதிரி நீளமாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான இந்த பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல, அது இன்னும் ட்ரை ஆகலை, இன்னும் லேட் ஆகும் போல் தெரியுது. இப்போ நான் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். ஸ்லைமோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 5 ரியாலுக்கு வாங்கினேன். இதுக்கு 2 சைடு பாக்ஸ் இருக்குது. ஒரு சைடை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே தெர்மோகோல் பால்ஸ் இருந்துச்சு, கூடவே ஒரு லேடி பக் இருந்தது. இது ஒரு டாய் தான், பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு.
எப்போவுமே நம்ம ஸ்லைம் வாங்கும்போது சில இதில் வந்து சர்ப்ரைஸ் டாய் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லேடி பக் மாதிரி இருக்கிற இந்த டாய் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது வந்து நம்ம ரிவர்ஸில் இழுத்து விட்டோம் அப்படின்னா இது வந்து வேகமாக போகுது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போது மீதி இருக்கிற இந்த தெர்மோகோல்ஸ் எல்லாம் சிந்தி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூடிலையுமே சில தெர்மோகோல் பால்ஸ் வந்து இருந்துச்சு. அதையும் எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். இதை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து ஸ்லைம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்லைம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. கிறிஸ்டல் மட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லைம் தான் இருந்தது. இப்போ வந்து நான் இந்த மூடியை திறந்துட்டேன். ஸ்லைம் வந்து சூப்பராக இருக்குது. சில்லுன்னு இருந்துச்சு. எப்போவுமே ஸ்லைம் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கையிலலாம் அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லைம் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஸ்லைம்லேருந்து பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். பாதி மட்டும் எடுத்துகிட்டு கீழே தரையில் வச்சுட்டேன். மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைமை எடுத்து இந்த தெர்மோகோல் பால்ஸ்லாம் இருக்குல்ல, இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நான் மீதி இருக்கிற எல்லா தெர்மோகோல் பாலையும் இந்த பாதி ஸ்லைமில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா பாதி தெர்மோகோல் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது க்ரன்ச்சி ஸ்லைம். நம்ம ஆல்ரெடி ஹோம்மேடாக இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். எடுத்து தரையில் வச்சுருக்கேன். இந்த ஸ்லைமில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மிளகை எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பரை ஆட் பண்ண உடனேயே இந்த ஸ்லைம் வந்து கலர் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. ரொம்ப நாளாகவே பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் வந்து இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு மிளகு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த 2 ஸ்லைமே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன ஸ்லைம் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்லைம் பாட்டிலில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை திறந்துட்டு உள்ளக்க இருக்கிற ஸ்லைம்குள்ளே இருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் பாக்ஸில் மேல் பக்கம் வந்து கிளியராக இருக்கிற லைட் ப்ளூ கலர் ஸ்லைம் இருந்தது. அடிப்பக்கத்தில் பார்த்தோன்னா நல்லா மில்கி ஸ்லைம் மாதிரி அதுவுமே லைட் ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போது எல்லா ஸ்லைமையும் வெளியில் எடுத்துட்டேன். என்னோடய கையில் வச்சுருக்கேன். இதில் மீதி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் லீவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து அந்த டப்பாவில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் ஸ்லைம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்த கிளியர் ஸ்லைம் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்கி ஸ்லைம் ஆகிடுச்சு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பபிள்ஸ் வந்தது. அதை உடச்சி விட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு இந்த கீ செயின் பிடிச்சிருந்ததா, இல்லை மினி கேன்வாஸ் போர்டில் நம்ம பண்ண பெயிண்டிங் பிடிச்சிருந்ததா, இல்லை லேடி பக்கா, இல்லைனா இந்த 3 ஸ்லைமில் ஏதாவது ஒரு ஸ்லைமா, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸா, எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கீ செயின் மாட்டலான்னு நினச்சேங்க. ஆனால் வந்து இன்னுமே இது ட்ரை ஆகாமல் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை மாட்டிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.